நான் வந்து இப்போ நீங்கள் பார்த்த மறுபக்கம் படம் வந்து 1990 ஷூட் பண்ணோம். 90 அந்த அவார்டுக்கு வந்து 91 அவார்டு கொடுத்தாங்க. அந்த மேக்கப்பு சமாச்சாரம் பார்த்தீங்கன்னா அந்த பல்லெல்லாம் வந்து இன்றைக்கி சாதாரண இப்போ ராதிகா பண்ணியிருக்கு இந்த படத்தில், தாய் கிழவியில் பண்ணியிருக்கு. இது 35 வருஷத்துக்கு அப்புறம் பண்ணியிருக்காங்க. இதனால் அந்த 35 வருஷத்துக்கு முன்னாடியே இப்போ மேக்கப் போட்டு இந்த பல்லெல்லாம் எடுத்து ஒட்டுறலாம், பல்லை எடுத்து ஒட்டி இங்கெல்லாம் ஸ்கின்லாம் டோட்டலாக மாற்றி படம் பண்ணேன். ராதிகா இப்போ பண்ண விஷயத்த நான் 35 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணிட்டேன். அதாவது தமிழ் சினிமா வந்து அந்த 1991 கணக்கு வச்சு பார்த்தா அதுக்கு முன்னாடி 75 வருஷமாக தமிழ் சினிமா இருக்குது. அதில் முதல்ல வந்து கோல்டன் லோட்டஸ் தங்கத்தாமரை விருது வாங்கின நல்ல எல்லாமே இப்போ பிராந்திய விருது தான் ஞாபகம் வச்சுக்கணும், மொழிக்காக வாங்கினதா. தங்கத்தாமரை விருதுங்கிறது உச்சம். அது வாங்கின தமிழ் சினிமா வரலாற்றே இன்னைக்கு வரைக்கும் முதல் படம் வந்து மறுபக்கம் தான். 7:30 மணிக்கு 7:15 சொல்கிறாங்க சிறந்த படம் மறுபக்கம் சிறந்த நடிகர் சிவகுமார்னு. 7:20 சொல்கிறாங்க சிறந்த படம் மறுபக்கம் சிறந்த நடிகர் சிவகுமார்னு. 7:25 சொல்கிறாங்க சிறந்த படம் மறுபக்கம் சிறந்த நடிகர் சிவகுமார்னு. 7:30 சொல்கிறாங்க சிறந்த நடிகர் மறுபக்கம் சிறந்த நடிகர் அமிதாப் பச்சன். இவ்வளோ மேட்டர். அப்போ தான் முடிவு பண்ணி சாகும் வரைக்கும் இனிமேல் இந்த விருதுக்கு ஆசைப்படக்கூடாது அப்படின்னு விருது வாங்கித்தான். அதுக்கப்புறம் 2005 ஏன்டா நடிக்க நிறுத்தின்னு கேட்டாங்க. நடித்து போர் அடிச்சு போச்சு, இனிமேல் கொடுத்து என்ன கொடுக்க போகிறீங்க, இந்த பக்கம் வெள்ளை முடிங்க போய் கிரே வச்சு அதை வச்சு தாத்தா விஷம் கொடுக்க போகிறீங்க, அதெல்லாம் வேண்டான்னு சொல்லி தான் நான் வந்து பேச்சாளனாக மாறினேன்.